தனி நபருடைய பிஹேவியரையும் முதல்ல பார்க்கணும். அதை பார்க்காம அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும். சபாநாயகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முயற்சிக்கு சாத்தியப்படுமா சார்? தெரியல, பாராளுமன்றத்தில் கட்சி கூட்டணிலாம் பேசுகிறாங்க. பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க 2 கட்சிகள் வந்து எப்படி அவங்க சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு போகிறாங்களா, இல்லைனா அவருடைய ஜனநாயக குரலை எழுப்புவார்களா என்று பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளர் நிறுத்தும் என்று தான் நம்புகிறேன். ஏன்னால் கடந்த முறை நடந்த பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம், அதாவது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஒன்றை கூட ஒத்துக்கலை. அந்த மாதிரி சபாநாயகர் நமக்கு தேவை கிடையாது. எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை முன்வைக்கும்பொழுது அதையும் விவாதித்ததுக்கு அனுமதிக்கின்ற சபாநாயகராக நமக்கு தேவை. அதிமுக கூட்டணியில் இருக்க பிரேமலதா வந்து ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சிருந்தா திமுகவுக்கு தலைவணங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு புரியல. இது என்னது இன்னும் ஒரு விளையாட்டு போட்டியா? வந்தவொடனே ஒரு சின்ன பையன் விளையாடுறான், அதனால் கொஞ்சம் மெதுவாக போடுங்கன்னு சொல்கிறதுக்கலாம். ஆனால் எல்லாருமே தேர்தல் வந்தால் இருக்குது. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியில் 25 வயதுலலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோமே. எங்கள் கர்நாடகாவிலேருந்து 25 வயசில் கட்சேன்ற ஒரு பையன், சாகர் கட்சேன்ற ஒரு பையன் 25 வயசு தான், 25-26 வயசு தான் ஆகுது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். போட்டி போட்டு தான் 25 வயசுக்கு மேலே யாரோனா போட்டியில் நிற்கலாம். போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும். வயசு கம்மியாக இருக்குது, வயசு ஜாஸ்தியாக இருக்குலாம் பார்த்து மெதுவாலாம் பந்து போடுறதுக்கு இது ஒன்றும் ஒரு கன்சலேஷன் கேம் கிடையாது. ரயில் விபத்து அதிகமாக நடக்குது பிஜேபி. இந்த அரசாங்கத்தோட குறிக்கோள் இவங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் இங்கேருந்து வர்த்தக சங்கத்துலேருந்து ரயில்வே மந்திரியை பார்க்க போயிருக்கோம். எனக்கு பெரிய வருத்தம், மன்மோகன் சிங் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் அதே அமைச்சர்களை அதே பதவியில் போட்டிருக்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னாக்க அவங்க 5 ஆண்டுகளில் செய்ததில் வந்து மாற்றம் செய்யுங்கன்னு போய் சொல்லக்கூட முடியாது. போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க எடுத்த முடிவுக்கு திருப்பி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த ரயில்வே மந்திரி இந்த அரசாங்கத்துடைய குறிக்கோள் என்னென்னா, வேகமாக ரயில் ஓட்டணும். பெரிய நகரத்துலேருந்து பெரிய நகரத்துக்கு. சின்ன ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்துறதுக்கு கூடாது. பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கூடாது. அவங்க வந்து அதாவது அவருடைய ஈகோ, வேனிட்டியை, கர்வத்துக்கும் அவருடைய வேனிட்டி அண்ட் ஈகோ ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கர்வத்திற்காக சில ப்ராஜெக்ட் புல்லட் ட்ரெயின் நடத்துகிறாங்க. இந்தியாவுக்குலாம் புல்லட் ட்ரெயின் தேவையே கிடையாது. இந்தியாவுக்குலாம் வந்து சேஃப்டி முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரெண்டாவது வந்து பேசஞ்சர் அம்யூனிட்டி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுரா மெயிலில் நீங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் டிக்கெட் வச்சுருக்கவங்களாம் ட்ரெயினுக்குள்ளே ஏறவே முடியல. நான் அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களாம் ரிசர்வ்ட் சீட்டில் ஏறிடுறாங்க. அது அடிக்கடி நடக்குது. அதனால் நிர்வாக சீர்கேடு. இது வந்து இந்த அரசாங்கமோ இந்த அமைச்சரோ மாற்றிக்கொள்வார்கள் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, நிறைய அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லாம் நிறையா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் ரயில்வேல ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க சேஃப்டியில் இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லாம் நிறையா போயிடுது. அதனால தான் விபத்து நிறைய நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துடைய நடத்தையில் எந்த மாற்றமும் வராது. ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு. சிக்னலில் தான் சார் நிறைய ப்ராப்ளம் வருது. சிக்னல் ப்ராப்ளம் அதுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த சிக்னலிங் ஸ்டாஃப் எல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் இப்போ ட்ரெயின்டு ரயில்வே ஸ்டாஃப், ரயில்வேலேயே என்ன நிறைய வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சியெல்லாம் ஃபில் பண்ணுறது கிடையாது. ரயில்வேல பர்மனன்ட் ஸ்டாஃப் எடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய இந்த குவாலிட்டி ஆஃப் த அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப் யாருக்குமே தெரியறதில்ல. அதனால் இது ரொம்ப டெக்னிக்கல் ஜாப். அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. சிக்னலிங்கில் அவங்க சேஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. புது டெக்னாலஜி அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறும் ஃபாஸ்ட்டாக ட்ரெயினை ஓட்டணும். நான் இங்கேருந்து அங்கே போகிறது முன்னாடி 5 மணி நேரம் ஆச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் 3.5 மணி நேரத்திலே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஈகோ ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்களே ஒழிய சேஃப்டி அண்ட் அம்யூனிட்டிஸை பார்க்குறதில்ல. எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். அதே அமைச்சரை திருப்பி போட்டிருக்கிறதுனால அவரிடம் போய் நீங்கள் போன தடவை சரியாக செய்யலை, இதை மாற்றி பண்ணுங்கன்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்குவார்? நான் போன தடவை சரியாக செஞ்சேன்னு தான் சொல்லுவார். அதனால் இங்கேருந்தே நான் வந்து டெலிகேஷனை கூட்டு போயிருக்கேன். திருப்பி நான் டெலிகேஷனை கூட்டு போய் முறையிடுறது நான் தயாராக இருக்கேன்.